ஹலோ காய்ஸ், ஏன் சப்தமாதாக்கள் அவதாரம் எடுத்தாங்க? மற்ற கடவுள்களால அந்த அரக்கர்களை அழிக்க முடியலையா அப்படின்னு ஒரு சில சந்தேகங்கள் உங்களுக்கு வந்திருக்கும். அதுதான் இந்த வீடியோல நான் கிளியர் பண்ண போறேன். அந்த காலத்துல ரத்தபீஜன், சும்பன், நிசும்பன் அப்படின்னு மோசமான அரக்கர்கள் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே கடவுள்கள் கிட்ட போய் எங்களை எந்த ஆண் கடவுள்களாலையும் அழிக்க முடியக்கூடாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சாகாவரத்தை வாங்கிட்டாங்க. சாகாவரம் பெற்றதுனால இவங்களுடைய கொட்டம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்களால கூட இந்த அரக்கர்களை அழிக்க முடியல. அந்த அளவுக்கு இவங்க மற்ற கடவுள்களுக்கும் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில தான் துர்கா தேவி அவதரிச்சாங்க. இவங்களை அழிக்க துர்கா தேவி மட்டும் பத்தாது, மற்ற எல்லா கடவுள்களுடைய அம்சமான 7 சப்தமாதர்களும் வேணும். அதனாலதான் மற்ற சப்தமாதர்களும் அவதாரம் எடுத்தாங்க. இந்த 7 சப்தமாதர்களும் அவங்களுடைய ஒருமித்த சக்தியால போரிட்டு அந்த அரக்கர்களை அழிச்சிருக்காங்க. யாராலையும் அழிக்க முடியாத அந்த தீய சக்தி கொண்ட அரக்கர்களை பெண் சக்திகள் ஒன்று கூடி அழிச்சிருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.